வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கேரளா லாட்ரிக்கான ஃபார்முலா மெத்தேடு தான் நம்ம சேனலில் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை வாட்ச் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நம்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, ஒரு லைக் பண்ணிடுங்க, உங்கள் நம்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. கூகுளில் போயிட்டு ஜாக்பாட் ரிசல்ட் அப்படின்னு அடிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு வரக்கூடிய வெப்சைட், அந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த ரிசல்ட் எல்லாம் ஷோவாகும். பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10:30 மணிக்கு வரக்கூடிய ரிசல்ட்லேருந்து வின்னிங் நம்பர்ஸ் கண்டிப்பாக வரும். தொடர்ந்து வந்துக்கிட்டும் இருக்குது, தொடர்ந்து பாஸ் ஆகிட்டே இருக்குது. பார்த்தீங்கன்னா அதாவது 10:30 மணி ரிசல்ட்லேருந்து நமக்கு 5ஆம் நம்பருங்கிறது பாஸ் ஆயிருந்துச்சு. சி போர்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்த ரிசல்ட்டு 7-7 ரிசல்ட்டாக வந்துருந்துச்சு. சி போர்டு 5 வந்துருந்துச்சு. அதாவது போன வருஷம் இன்றைக்கி தேதிக்கு இந்த ரிசல்ட்டு தான் வந்துருந்துச்சு. நம்ம சார்ட்டை மேட்ச் பண்ணி இந்த நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். சொன்ன மாதிரியே ஃபுல் வின்னிங்கே கிடச்சிருந்துச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கில் அதே மாதிரி பி போர்டில் 7, சி போர்டில் 5ங்கிறதும் நம்ம கொடுத்துருந்தோம். நல்ல ஒரு வின்னிங் கிடச்சிருந்துச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம இப்போது இந்த ஃபார்முலாவெல்லாம் மேட்ச் பண்ணி எந்த மாதிரி நம்பர்ஸ் வின்னிங் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குதுங்கிறத தான் நம்ம இப்போ பார்த்துருக்கோம். பார்த்தீங்கன்னா அதாவது இதிலேயே ஆல் போர்டு நம்பர்ஸ் கொடுத்துருவாங்க. இதில் கொடுக்கக்கூடிய ஆல் போர்டு நம்பர்ஸ்லேருந்தும் வின்னிங் நம்பர்ஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சொன்ன மாதிரியே உங்களுக்கு இன்றைக்கி சி போர்டில் 5ங்கிறது பாஸ் ஆயிருந்துச்சு. பார்த்தீங்கன்னா 6-5 கொடுத்துருந்தாங்க. நமக்கு 7-7-5 ரிசல்ட் வந்துருந்துச்சு. இதில் 5ஆம் நம்பருங்கிறது நமக்கு சி போர்டு பாஸ் ஆயிருந்துச்சு. பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இதில் வரக்கூடிய 1:30 மணிக்கு வரக்கூடிய ரிசல்ட்டில் இருந்தும் நீங்கள் வின்னிங் நம்பர்ஸ் எடுக்க முடியும்னு சொல்லியிருந்தோம். பார்த்தீங்கன்னா அதாவது 1:30 மணிக்கு வந்த ரிசல்ட்டில் இருந்து நமக்கு 7ஆம் நம்பர் பி போர்டும் ஏ போர்டும் நமக்கு பாஸ் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா அதாவது நமக்கு 1:30 மணிக்கு வந்த ரிசல்ட் நம்பர்ஸ்லேருந்து வின்னிங் நம்பர்ஸ் தான் வந்திருக்கக்கூடிய நம்பரு. 10:30 மணிக்கு வந்த ரிசல்ட்லேயும் 1:30 மணிக்கு வந்த ரிசல்ட்டில் இருந்துமே நமக்கு வின்னிங் நம்பர்ஸ் வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா தொடர்ந்து எல்லா நம்பர்களுமே நம்ம கொடுக்கக்கூடிய ஃபார்முலாவையும் நீங்கள் எடுக்கக்கூடிய மெத்தேடையும் ரெகுலராக பயன்படுத்தினீங்கன்னா ஆல் போர்டு 100% வின்னிங் எடுக்கலாம். பார்த்தீங்கன்னா எல்லா நம்பர்களுமே நம்ம சேனலில் நம்ம தொடர்ந்து ஃபார்முலாவும் ரெகுலர் கெஸ்ஸிங்கும் நம்ம கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம முன்னாடி நாள் வந்த ரிசல்ட்டில் இருந்து அடுத்த நாள் எந்த மாதிரி வின்னிங் நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா அதாவது 6 நம்பருக்கு ஃபஸ்ட் நம்பர் 4, 3ன்னு இருக்குது. இந்த 4ஆம் நம்பர் 3ஆம் நம்பர்லேருந்து நமக்கு வின்னிங் நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி நம்மளுடைய கணக்கில் கிடச்சிருக்கு. அப்படி வந்தால் நமக்கு என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்க்கையில் நமக்கான ஆல் போர்டு நம்பரை பொறுத்த வரைக்கும் இந்த 6 நம்பருக்கு ஃபஸ்ட் நம்பர்லேருந்து நமக்கு வின்னிங் நம்பர்ஸ் வந்துச்சுன்னா 4 வர்றதுக்கு இன்றைக்கி ஆல் போர்டு 100% வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இது நம்ம எந்த ஒரு மெத்தேடில் சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா 7-4 7-4ன்னு ஆப்போசிட் மெத்தேடில் இருக்குது. அது இல்லாமல் பெண்டிங்லேயும் இருக்குது கொஞ்சம். அதே மாதிரி நமக்கு இந்த 6 நம்பருக்கு ஃபஸ்ட் நம்பரும் 4ஆம் நம்பராக இருக்குது. இதெல்லாம் மேட்ச் பண்ணி பார்க்கையில் நமக்கு சனிக்கிழமை நடைபெறக்கூடிய கார்னியா டிராவுக்கான ஆல் போர்டு நம்பர் 4 வர்றதுக்கு இந்த மெத்தேடில் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா மேட்ச் பண்ணி எல்லா நம்பர்களுமே விளையாடலாம். பார்த்தீங்கன்னா நமக்கு பெருக்கல் மெத்தேடில் என்ன நம்பர் கிடைக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா முன்னாடி நாள் வந்த ரிசல்ட்டு 7-7-5 பெருக்கல் 99ன்னு போடுறோம். இதில் லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய 3 நம்பர்ஸ்லேருந்து வின்னிங் நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்த்தீங்கன்னா 7-2-5ன்னு இருக்குது. 7-2-5ன்னு இருக்குது. இந்த 7ஆம் நம்பர் மீண்டும் ரிப்பீட் வந்துச்சுன்னா சி போர்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. 5 வந்துச்சுன்னா ஏ போர்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. 2ஆம் நம்பர் வந்துச்சுன்னா எந்த போர்டில் வேணாலும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த கணக்கு உங்கள் கணக்கில் இருந்துச்சுன்னா எடுத்துக்காங்க.
இல்லாட்டி வேண்டாம், ஒரு கெஸ்ஸிங்காக எடுத்துக்கலாம்னு சொல்லி தான் இந்த மெத்தேட்ஸ் வந்து நம்ம தொடர்ந்து வந்து நம்ம சேனலில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை வாட்ச் பண்ணி இருக்கக்கூடிய ஒவ்வொரு நம்பர்களுமே நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர்ஸை மேட்ச் பண்ணி விளையாடலாம். பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நம்ம இந்த ஜாக்பாட் வெப்சைட்டுக்குள்ள போயில உங்களுக்கான ஆல் போர்டு நம்பர்ஸும் இதில் 2 நம்பர்ஸ் தொடர்ந்து கொடுக்குறாங்க. அதில் வந்து வின்னிங்கும் தொடர்ந்து வந்து கிடச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா இது இல்லாமல் உங்களுக்கு 2:30 மணிக்கு மிஸ்ஸின் நம்பர்ஸ் வந்து இந்த வெப்சைட்டில் வந்து ஷோ பண்ணிடுறாங்க. ஏன்னா நிறைய நம்பர்கள் வந்து மிஸ்ஸின் நம்பர்ஸ் வந்ததுமே எந்த வெப்சைட்டில் போய் பார்க்கணும் அப்படின்னு பார்க்கையில் வந்து நிறைய பேருக்கு இது வந்து தெரிகிறது கிடையாது. தெரியாத நம்பர்கள் கரெக்டாக 2:30 மணிக்கு இந்த வெப்சைட்டில் வந்து மிஸ்ஸின் நம்பர்ஸை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். 3:08க்கு ரிசல்ட்டையும் நீங்கள் இங்கேயே பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம இதெல்லாம் மேட்ச் பண்ணி நமக்கு இந்த 6 நம்பருக்கு ஃபஸ்ட் நம்பர் 4, ரிசல்ட்டாக வந்திருக்க நம்பர் 7. இந்த 6 நம்பருக்கு ஃபஸ்ட் நம்பரையும் ரிசல்ட்டாக வந்திருக்க 7ஆம் நம்பரையும் நம்ம எடுத்து ஆல் போர்டு நம்பர்ஸாக கொண்டு வரையில் பார்த்தீங்கன்னா என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்க்கையில் வந்து அதாவது 4ஐயும் 7ஐயும் கூட்டினா 11ன்னு கிடைக்கும். அப்போது 1 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, 1க்கு பவர் 6 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது நமக்கு இந்த மெத்தேடில் வந்து 100% நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய நம்பர் வந்து இந்த மெத்தேடில் 1, 6 வர்ற மாதிரி கணக்கு கிடைக்கிது. அதாவது 1ஆம் நம்பரும் 6ஆம் நம்பரும் வர்ற மாதிரி ஒரு மெத்தேடில் நமக்கு கிடச்சிருக்கு. இதெல்லாம் நம்ம மேட்ச் பண்ணி நம்ம பாட்ஸ் நம்பர்ஸில் கலப்பு நம்பர்ஸாக வர்றதுக்கு என்ன நம்பர் வாய்ப்பு இருக்குதுங்கிறது நம்ம பார்க்கையில் வந்து 914 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, 416 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த 2 நம்பர்ஸை நம்ம இந்த ஃபார்முலாவெல்லாம் மேட்ச் பண்ணி அடுத்தபடியாக நடக்கக்கூடிய கோரனியா ட்ராவுக்கு வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி நம்மளுடைய கெஸ்ஸிங் மெத்தடில் கிடச்சிருக்கு. எல்லா நம்பர்களும் மேட்ச் பண்ணி விளையாடலாம். கண்டிப்பாக வந்து வின்னிங் எடுக்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்தீங்கன்னா பாட்ஸில் வந்து 914ம் 416ம் பாட்ஸில் எடுத்திருக்கோம். மேட்ச் பண்ணி வைங்க. கண்டிப்பாக வந்து நமக்கான வின்னிங் நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து இந்த நம்பர்ஸை வந்து பாட்ஸில் எடுத்திருக்கோம். ஆல் போர்டு நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம 4ஆம் நம்பரும் 1ஆம் நம்பரும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போர்ட் நம்பராக 6 எடுத்துக்காங்கன்னு சொல்லி தான் நம்ம சப்போர்ட்டுக்கு 6 கொடுத்துருக்கோம். இந்த ஃபார்முலாவெலாம் மேட்ச் பண்ணி ஸ்ட்ராங்கானு பார்க்கையில் நான் சிங்கிள் நம்பராக கொடுக்கக்கூடிய நம்பர் என்ன நம்பர்னு பார்த்தீங்கன்னா 4 வர்றதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா அதனால எல்லா நம்பர்களுமே 4ஆம் நம்பரை ப்ளே பண்ணிக்காங்க. 4ங்கிறது வர்றதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. சப்போர்ட்டுக்கு 6 எடுத்துக்கலாம். 1 வந்து உங்கள் கணக்கில் இருந்துச்சுன்னா எடுத்துக்காங்க. இது எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி நம்ம பாட்ஸ் நம்பர்ஸில் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸ் தான் நம்ம கொடுத்துருக்கோம். இப்போது 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு எந்த மாதிரி நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்க்கையில் அதிகமான நம்பர்ஸ் வந்து நான் கொடுக்க விரும்பலை. கம்மியான நம்பர்ஸ் தான் கொடுக்குறேன். உங்கள் கணக்கில் இருந்துச்சுன்னா எடுத்துக்காங்க, இல்லாட்டி வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்த நம்பர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வர்றோம். பார்த்தீங்கன்னா இது கன்ஃபார்ம் நம்பருங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது. கேரளா மாநிலத்துக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி கொடுக்கக்கூடிய நம்பர்ஸ் மட்டுமேன்னு சொல்லி தான் நான் வந்து இந்த நம்பர்ஸ் எல்லாம் எடுத்திருக்கேன். 3 நம்பர்ஸ் தான் கொண்டு வந்திருக்கேன். 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு 59 14 04 16 59 47ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி நமக்கு நம்பர்ஸ் கிடச்சிருக்கு. இதை விட்டு நமக்கு ஏ போர்டில் 5 வந்து, பி போர்டில் 4 வந்து, சி போர்டு 7 வந்து, உள் நம்பர் 0 வந்துச்சுன்னா 05 47ன்னு வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்க மாதிரி தான் இருக்குது. இது ஒரு சப்போர்ட் நம்பராக நீங்கள் எடுத்துக்காங்க. நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணக்கூடிய நம்பர்கள் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க, உங்கள் நம்பர்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை வாட்ச் பண்ண அனைத்து நம்பர்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.